இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எல்ஸ் அதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ஒரு கண்டிஷன் தரேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 5ன்னு அசைன் பண்ணிட்டேன். நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 5 இருந்தால் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு தரேன். நான் ஏன் இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா, இதுக்கு வந்து இப்போ இஃப் கண்டிஷன், இஃப் கீவேர்டுக்கு வந்து நமக்கு வந்து இன்டென்டேஷன் வைக்கணும். இன்டென்டேஷன்னா ஸ்பேஸ், அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரர் காட்டும். இதோ காட்டுறேன், ரெட் கலரில் இருக்கா எரர், எக்ஸ்பெக்டட் இன்டென்டேட்டட் பிளாக். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் நம்ம விடணும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, ஏன்னா ஏவோட வேல்யூ 4, அது கிரேட்டர் தேன் 5 கிடையாது. இதே நான் இங்கே வந்து இஸ் கிரேட்டர் தேன் 3 போடுறேன், 3, ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தேன் 3. இஃப் ஏ கிரேட்டர் தேன் 3 இருந்தால் எனக்கு வந்து ஹலோன்ற இது பிரிண்ட் ஆகணும்னு. இதில் வந்து எல்ஸ்னு ஒன்று இருக்கு, எல்ஸ் பிரிண்ட் ஹாய். இப்போ ஏ வந்து கிரேட்டர் தேன் 3 இல்லைனா, இப்போ நான் 5 வச்சுருக்கேன், ஏ வந்து கிரேட்டர் தேன் 5 இல்லைனா இந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ எல்ஸ் கண்டிஷன் மட்டும் நமக்கு ரன் ஆகும். தோ ஹாய் ரன் ஆயிருக்கா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கண்டிஷனை வச்சு பண்ணுறோம். இதே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணலாம். எல் இஃப் ஏ லெஸ் தென் 5 பிரிண்ட் வேர்ல்டு அப்படின்னு தர. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், ஏ கிரேட்டர் தென் 5 4 வந்து கிரேட்டர் தென் 5 இல்லை, ஸோ இந்த கண்டிஷன் வராது. அடுத்த கண்டிஷன் ஏ வந்து லெஸ் தென் 5 4 வந்து லெஸ் தென் 5 தான், அப்போ இந்த கண்டிஷன் வந்து வரும். இப்போ நான் இதே இங்கே வந்து ஏ இஸ் லெஸ் தென் 3 கேட்குறேன், இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபெயில் ஆயிரும், இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகும். அப்போ கடைசியாக நமக்கு எல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ரன் ஆகும். இப்போ பாருங்கள் ஹாய். இதுவே நான் இங்கே வந்து லெஸ் தென் 5 கொடுத்து பார்க்குறேன், இந்த வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுலேயே வந்து நெஸ்டட் பண்ணலாம். நெஸ்டட்னா நான் இஃப் ஏ கிரேட்டர் தென் 5 அதுக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு இஃப் நான் யூஸ் பண்ணலாம். இஃப் ஏ கிரேட்டர் தென் 10 அப்போ பிரிண்ட் கிரேட்டர் தென் 10 else print not greater than 10. இப்போ இந்த இஃப் வெளில இருக்கிற அவுட்டர் இதோடையே இது பண்ணுறேன். else print not greater than 5. இப்போ செக் பண்ணலாமா. நமக்கு வந்து நாட் கிரேட்டர் தென் 5 வந்திருக்கு, ஏன்னா ஏவோட இது வந்து 4. இதுவே நான் இங்கே வந்து 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ கிளியர் பண்ணிடுறேன், ரன் பண்ணுறேன். நாட் கிரேட்டர் தென் 10 வருது. ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் இஃப் எல்ஸ்குள்ளே செக் பண்ணுது, ஏ வந்து கிரேட்டர் தென் 6 எஸ், 6 வந்து கிரேட்டர் தென் 5. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னர் இஃப் எல்ஸ்குள்ளே வருது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது, 6 வந்து 10 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆயிடுது, அவ்வளோதான். இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். இதில் வந்து ஷார்ட் இஃப்லேயே வந்து ஷார்ட் அண்ட் எல்லாமே ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இஃப் ஏ கிரேட்டர் தென்
5 இருந்ததுன்னா print hello. எக்ஸ்ட்ரா லைன் போகாமல் இங்கே நம்ம பண்ணிடலாம். இதோ நான் பிரிண்ட் பண்ணுறேன், அலோன் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து லாஜிக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கணும்னா நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரே இதில் 2 கண்டிஷன் வைக்கிறேன். லைக் a greater than 10 அண்ட் a less than 20ன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அப்படி இருந்தால் பிரிண்ட் 11. இப்போ ஏவோட வேல்யூ நான் வந்து அரௌண்ட் 15 வைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் 10, ஏன்னா 15 வந்து கிரேட்டர் தென் 10, அதே மாதிரி வந்து 15 வந்து லெஸ் தென் 20, 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகுது. இதே நான் இங்கே ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுத்து இதை வந்து நான் 25 வைக்கிறேன். நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நமக்கு வந்து வந்துடும். இதுவே நான் இங்கே ஆண்ட் கொடுத்து ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வராது பாருங்க, வரல. ஏன்னா ஆண்ட் பொறுத்தவரை 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் இதை பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக நீங்கள் 1ல் வந்து 100 வரையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, இதே மாதிரி வந்து டில் ஒரு 100 டைம்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அதிகமாக டைம் கன்சியூமிங் ஆகும், ஸ்பேஸும் அதிகமாக கன்சியூம் ஆகும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட்டுன்ற ஒரு டாஸ்க்கை மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க. இங்கே டாஸ்க் உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய டாஸ்க் என்னன்னா பிரிண்ட் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து பண்ணுறீங்க, ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறீங்க. இதை நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் லூப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இது லூப்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும், அதே மாதிரி ஸ்பேஸையும் ரெடியூஸ் பண்ணும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். லைக் நான் வந்து 1லேருந்து 100 வந்து பிரிண்ட் 1, 2, 3ன்னு கொடுக்காம நான் வந்து ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 0,100 அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது ரேஞ்சுன்ற கீவேர்டில் 0லேருந்து 100 வரைக்கும் எக்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இங்கே நான் செமிகாலன் தரணும். எக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் பண்ணேன்னா பாருங்கள், 0லேருந்து 99. இப்போ நான் இங்கே 0க்கு பதிலாக 101 அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை 1 வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 0லேருந்து இது 1லேருந்து நமக்கு 100 வரையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதே பிரிண்ட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் என் பேராமீட்டர் தரேன், ஈக்குவல் டு தந்து பார்க்குறேன். பாருங்கள் வந்துருச்சா? இந்த கான்செப்ட் தான் லூப்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 2 டைப் ஆஃப் லூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார் லூப், இன்னொன்று வந்து வைல் லூப். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். நான் இப்போ காட்டினது தான். ஃபார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள், நான் சும்மா எந்த வேரியபிள் ஏன்னு வச்சுருக்கிறேன், இன் ரேஞ்சுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ரேஞ்ச் வந்து நான் 100 கொடுக்குறேன். இதுக்குள்ளே என்ன டாஸ்க் பண்ணணும், நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ரெப்பிட்டேட்டிவாக இந்த ஒரு டாஸ்க் பிரிண்ட் ஏன்ற ஒரு டாஸ்க் வந்து 100 டைம்ஸ் நமக்கு வந்து நடக்கும். ஆனால் பாருங்கள், 100 டைம்ஸ் நமக்கு நடக்குது. நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்ச் தரலாம். லைக் நான் வந்து 4 தரேன், 4,
6 தரேன். அப்புறம் ரன் பண்ணுறேன். பண்ணனா 4 and 5 இந்த கடைசியாக கொடுக்குற அந்த எண்டுக்கு முன்னாடி வரையும் நமக்கு வந்து ரன் ஆகும். நான் இங்கே வந்து இதுவும் தரலாம், இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் தரலாம். நான் இப்போ வந்து 2ன்னு தரேன். இங்கே நான் வந்து 1 கொடுத்துட்டு 1லேருந்து 10 வரையும் 11, அதாவது 11 வரையும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஆனால் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னா 1 3 5 7 9 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும். இது நான் இங்கே 3 கொடுத்தேன்னா பாருங்கள் 1, அப்புறம் 3 ஆட் ஆகி 4, அப்புறம் 3 ஆட் ஆகி 7, 3 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஆனால் ரேஞ்ச் பாருங்கள் 1லேருந்து 11க்குள்ளே தான் இருக்குது. இதுலேயே நம்ம வந்து எல்ஸ்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணலாம். எல்ஸ் போட்டு பிரிண்ட் ஃபினிஷ்ட், அதாவது இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷ்டுன்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதில் நம்ம வந்து நெஸ்டட் லூப்ஸும் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட்னா ஒரு லூப்குள்ளேயே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I in range uh, 0,20 ஃபார், சாரி இங்கே செமிகாலன் போடணும், ஃபார் j in range I, 20 print j அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா பாருங்க, வெயிட் பண்ணுங்க, n பேராமீட்டர் தரேன். ஃபர்ஸ்ட் 0லேருந்து 20, அதாவது சாரி ரேஞ்ச் 21 தரேன். ஃபர்ஸ்ட் 0லேருந்து 20 வரை பிரிண்ட் ஆகுது. ஜே லூப், இந்த இன்னர் லூப். அதுக்கப்புறம் மறுபடியும் மொத்தம் 20 டைம்ஸ் இந்த 20 வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, அப்புறம் மறுபடியும் 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி 20 டைம்ஸ் நமக்கு வந்து 20 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம லூப்குள்ளே இன்னொரு லூப் நம்மளால தர முடியும். நம்ம இதுக்குள்ளேயே வந்து இஃப் எல்ஸும் யூஸ் பண்ணலாம். லைக் இஃப் I is equal to 4 இருந்ததுன்னா கண்டினியூனா அந்த கரண்ட் ஐட்ரேஷனை விட்டுட்டு இன்னொரு ஐட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். பிரிண்ட் I. இப்போ நான் ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, n பேராமீட்டர் கொடுத்துட்றேன், n ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 வரையும் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் 4 காணும். ஏன்னா 4 இருந்ததுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம கண்டினியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டினியூனா இதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷன் போயிடணும்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, பிரேக். பிரேக்னா I வந்து 4 இருந்ததுன்னா இந்த லூப் பிரேக் ஆயிரும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 0 1 2 3 4 வந்தோடனே பாருங்க, 4 இருந்ததுன்னா if I equal to 4 இருந்தால் பிரேக் ஆயிரும், லூப் வந்து பிரேக் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் ஃபார் லூப். அடுத்த இதில் while லூப் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து while லூப் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து while கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஃபார் லூப் மாதிரி while கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த பாடி என்ன டாஸ்க் அதை பண்ணணும்.
நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ரேஞ்ச் கொடுப்போம், பட் இங்கே வந்து கண்டிஷன் தரணும். ஃபார் லூப்புக்கு வைல் லூப்புக்கு இதான் டிஃப்ரெண்ட். ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த டாஸ்க் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப் வந்து நம்மக்கிட்ட கண்டிஷன் தெரியும், எத்தனை டைம் பண்ண போகிறோன்னு தெரில. வைல் லூப்ன்றது கண்டிஷன் தெரியும், பட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியாது. அந்த டைமில் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணோம். ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியும், எத்தனை வாட்டி அந்த டாஸ்க் பண்ணணும்னு தெரியும். ஸோ அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங். நம்ம இந்த ரேஞ்சில் கொடுப்போம்ல ஸ்டார்ட் வேல்யூ, அது வைல்குள்ளே வைல் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். லைக் வந்து I less than or equal to 100 இருக்கிற வரைக்கும் print I print பண்ணு, என் பேராமீட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணு, I equal to I plus 1. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, 1லேருந்து 100 வரையும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் என்ன பண்ணலான்னா ஐ ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே நம்ம வந்து இஃப் இது யூஸ் பண்ணலாம். இஃப் I ஈக்குவல் டு 50 இருந்ததுன்னா நான் வந்து பிரேக் பண்ணிடுறேன், இந்த லூப்பே பிரேக் பண்ணிடுறேன்னா ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பிரேக் ஆயிடுச்சு. அதேமாதிரி நம்ம இங்கே வந்து எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இந்த லூப் முடிஞ்சிச்சுன்னா print finished. பாருங்க, ஸோ தட்ஸ் இட். இதுதான் வைல் லூப். இதுக்கு அடுத்து நம்ம வந்து அரேஸ்லாம் பார்க்கலாம். பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய அரேஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.